ஓம் சாய்ராம். பாபாவுக்கு என்னென்ன நைவேத்தியம் வைக்கலாம் அப்படிங்கிறத சாய் சச்சரித்திரம் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். அந்த புக்கில் வந்து நிறைய நைவேத்தியங்கள் வரும். பாபா தன் பக்தர்களுக்காக சமைச்சதும் இருக்கும், பக்தர்கள் அவருக்காக சமைச்சதும். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது கிச்சடின்னு சொல்லக்கூடிய பருப்பு சாதம், அதே மாதிரி கோதுமை ரவை உப்புமா, அதை வந்து சாஞ்சான்னு சொல்லுவாங்க. மிட்டா சாவல்னு சொல்லக்கூடிய சர்க்கரை பொங்கல், அம்பீல்னு சொல்லக்கூடிய கூழ். பாபா தன் கையாலே இந்த கூழை சமைச்சு பக்தர்களுக்கும் கொடுப்பாராம். வரன்னு சொல்லக்கூடிய பருப்பு, கோதுமை மாவில் பண்ண போலி, பக்தர்கள் பாபாவுக்காக செஞ்ச கத்திரிக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், இதுவும் ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி 9 வாரம் விரதம் இருந்தீங்கன்னா அந்த நாளில் ஃபைனலாக நீங்கள் இது மாதிரி சாதம், சப்பாத்தி, கீரை, கூட்டு எல்லாமே பாபாவுக்கு நிவேதனம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பழ வகைகளில் மாம்பழம், ஆரஞ்சு, உலர் திராட்சை, இது எல்லாமே நம்ம பாபாவுக்கு நிவேதனம் பண்ணலாம். இது எல்லாமே சச்சரித்திரத்தில் வரக்கூடிய பழங்கள். பாபா ரொம்ப பிரியமாக கேட்டு சாப்பிட்டது பால் பேடா. அதே மாதிரி தேங்காய், வெற்றிலை பாக்கு பழம், கற்கண்டு, இது எல்லாமே பாபாவுக்கு வச்சு